பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜ்மீர் வழங்க கேட்கலாம். அஜ்மீர், இந்த தேரோட்டத்தில் எவ்வளவு பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க, அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம்? பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தற்போது தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடி தீர்த்து முருகனை வழிபாடு செய்து வருகின்றனர். ஆறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் கடந்த 18ஆம் தேதி திருஆனன்குடி கோயில் கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. 7ஆம் நாள் திருவிழாவான இன்று முக்கிய திருவிழாவாக கருதப்படுகிறது. இந்த திருவிழாவின் இன்று மாலை சரியாக 4 மணிக்கு திருச்சூரட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 ரத வீதிகளிலும் திருத்தேரானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. முத்துக்குமாரசாமி வெள்ளி தெய்வானை தற்போது தேரில் அமர்ந்திருந்த பக்தர்களுக்கு அருள் பளித்து வருகிறார். காலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி பங்குனி திருவிழாவிற்கு சென்றாங்கன்னு சொல்லலாம். பழனி அடிவாரத்திலிருந்து மேலே செல்வதற்கு குடமுழக்கு வழியாகவும், மலை மீது சாமி தரிசனம் செய்தவர்கள் அனைவரும் கீழே வருவதற்கு படிப்பாதை வழியாகவும் கீழே இறக்கிவிடப்பட்டார்கள். பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கிரிவல பகுதியில் தற்காலிக கழிப்பிட வசதிகள் செஞ்சிருந்தாங்க. அதே போல ஆங்காங்க தண்ணீர் வசதிகள், பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு வெளியூர் செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று பங்குனி திருவிழாவிற்கு குவிந்ததால் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போது தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பெரிய நிச்சயமா பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயில்ல தேரோட்டம் வெகு விமர்சையா நடந்து வருது. பல்வேறு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க. தேரோட்டத்துல காட்சிகளின் வாயிலா பார்க்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜ்மீர்.